அத்தை, வர வர ஆதி என்கிட்ட முகம் கொடுத்தே பேசுறதே இல்ல அத்தை. ஆதி நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்கு. மனசுல சங்கடத்தை வச்சுக்கிட்டு நான் எப்படி அத்தை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அத்தை. இத பத்தி உங்ககிட்ட சொல்ல வேண்டாம் தான் நினைச்சேன். ஆனா இன்னைக்கு ஆதி என்ன ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டான். கல்யாணத்துக்கு முன்னாடி ஒருத்தர் புரிஞ்சுக்காம மனசுக்குள்ள சந்தேகத்தோட எப்படி இருக்க முடியும்? அதான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்லிட்டேன் அத்தை. என்ன பிடிச்சிருக்கா இல்லையான்னு நீங்களே கேட்டு சொல்லுங்க அத்தை. ஸ்வேதா, நீ இப்படி ஆதிய சந்தேகப்படாத. கொஞ்சம் நீ பொறுமையா இரு, நான் கேக்குறேன். என்னடா ஆதி, உன் மனசுல எதுவும் இல்லைன்னு அம்மாக்கு தெரியும். ஆனா நீ கோவப்பட்டதை பார்த்து ஸ்வேதா எப்படி சந்தேகப்படுறான்னு பாரு. உங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது. நீங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி ஆக போறீங்க. உங்களுக்குள்ள இப்படி சந்தேகம்லாம் வரவே கூடாது. அவ சின்ன பொண்ணு. ஸ்வேதாவோட மனசு கஷ்டப்படாம சந்தோஷமா நீதான் பாத்துக்கணும். சரி, நீயே சொல்லு, இப்ப எதுக்கு நீ இவ மேல கோவப்பட்ட? இவ கூட இன்விடேஷன் வைக்க போறதுல உனக்கு என்ன பிரச்சனை? ஏய், அதான் அவங்களே என்ன பிரச்சனைன்னு கேக்குறாங்கல்ல. உன் பிரச்சனைய வாயை திறந்து தைரியமா சொல்றா. சொல்லுடா. டேய், இப்பவாது உன் மனசுல என்ன இருக்குன்னு அம்மா முன்னாடி தைரியமா சொல்லுடா. அத விட்டுட்டு ஸ்வேதா சொல்ற மாதிரி மூடிலாம் மறைக்காத. அது உங்க 2 பேருக்கும் தான் நல்லது இல்ல. சொல்லுடா. நீங்க 2 பேரும் குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை நடக்கணும்னே காத்துக்கிட்டு இருப்பீங்களா? நானும் என் புள்ள ஆதியும் ஸ்வேதாவும் இங்க பேசிட்டு இருக்கோம். உங்களை இப்ப யாராவது கேட்டாங்களா வந்து சொல்லுங்கன்னு? எதுக்கு இப்படி வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? வாயை மூடிக்கிட்டு இருக்கணும். ஏமா, அவன் வாயை திறக்க வேண்டிய இடத்துல திறந்தானா நாங்க ஏமா திறக்க போறோம்? அவன் தான் வாயை திறக்கவே மாட்டானே. எங்க கொஞ்சம் சும்மா இருங்களேன். இவ ஒருத்தி. அகிலா, வேண்டாம், அவ்வளவுதான் உனக்கு. நீ பேசாத. நீ சொல்லு ஆதி, எதுக்கு இப்ப நீ ஸ்வேதா மேல கோவப்பட்ட? அம்மா, இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல கேன்சர் கேம்ப் இருக்குல்லம்மா, அது உங்களுக்கே நல்லா தெரியும்ல. ஆமா, நான் அங்க முக்கியமா போக வேண்டியிருக்குமா. இந்த நேரம் பார்த்து இன்விடேஷன் வைக்க கூப்பிட்டா என்னால எப்படிமா போக முடியும்? அதான் கொஞ்சம் கோவமா பேசிட்டேன். அத்தை மேல அவ்வளவு பயம் இருக்குல்ல, அப்புறம் இதுக்கு என் மேல கோவப்படுற? ஆதி தம்பி, நீ சொல்றது நம்புற மாதிரி இல்ல. ஏதோ ஒண்ணு நீ மறைக்கிறேன்னு தான் எங்களுக்கு தோணும். அகிலா, ஒன்ன மாதிரி இவன் இல்ல. இவன் என்னோட புள்ள. அவன் புள்ளனா நான் என்ன உனக்கு தொல்லையா? ஆமாண்டா, நீ தொல்லதான். தெரியுமா? ஸ்வேதா, ஆதி சொன்னது நீ கேட்டல? இதுதான் என் புள்ள. இவன் டாக்டர் இல்லையா, அதனாலதான் கேன்சர் கேம்புக்கு சின்சியரா அவன் கிளம்பிட்டு இருக்கான். இப்ப கூட சொல்ல நீ போய் கேட்ட உடனே கோவப்பட்டுட்டான். அதுக்குள்ள நீ ஆதிய தப்பா நினைச்சிட்டியே. என் புள்ள என்னைக்குமே தப்பு பண்ண மாட்டான் ஸ்வேதா. ஆமா, அவன் பச்சை புள்ள இன்னும் ஃபீடிங் பாட்டிலேயே மறக்கல இல்லப்பா. இப்படியே வாழ்க்கை ரொம்ப சூப்பரா இருக்கும். ஏங்க, சாரி அத்தை, நான் தான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன். ஆதி, நீ உன்னோட ஒர்க்ல சின்சியரா இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஆனா குடும்பத்தையும் நீ பாக்கணும்ல. உனக்கு பொண்டாட்டியா வரப்போற பொண்ணோட பேச்சையும் நீ கேட்கணும்ல. சரி, இப்போதைக்கு நீ நினைச்ச மாதிரியே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பு. அங்க உன்னோட எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஸ்வேதா கூட இன்விடேஷன் வைக்க போயிட்டு வந்துரு. டேய், என்னடா இவன்? ஸ்வேதா, இப்ப சந்தோஷம் தானே? ஆதி ஈவினிங் கண்டிப்பா உன் கூட இன்விடேஷன் வைக்க வருவாமா? சரிங்க அத்தை. ஆதி, முதல்ல உட்காரு, சாப்பிட்டுட்டு கிளம்பு. நான் எல்லாத்தையும் எடுத்துட்டு வரேன். இல்லம்மா, டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். இன்னைக்கும் சொல்லலையா? கடவுளே.
நீ அவனை பத்தி என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி கேள்வி கேட்க சொன்னல, அதான் கொஞ்சம் வருத்தமா போறான். நீ அவனை கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோ ஸ்வேதா. சரிங்க அத்தை. போ ஆதி, இன்னைக்கு நீ மகிழினி வீட்டுக்கு வர மாட்டேன்னு எனக்கு தெரியும். நீ வரலனா என்ன, நானே மகிழினி வீட்டுக்கு போய் இன்விடேஷன் வைக்கிறேன். அதுக்கப்புறமா அவ நம்ம 2 பேருக்குள்ளேயும் குறுக்க வரவே கூடாது. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். எஸ், குட் மார்னிங். நான் இந்த ஹாஸ்பிட்டல்ல லேப்ல ஒர்க் பண்றேன் டாக்டர். ஓ அப்படியா? ஆதி சார் வந்ததும் கேம்பை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே டாக்டர். அதுக்கு முன்னால எனக்கு பர்சனலா ஒரு கன்சல்டிங் வேணும். சொல்லுங்க, உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? ஆமா டாக்டர், நான் சின்ன வயசா இருக்கும்போதே என்னோட அம்மா கேன்சர் வந்து இறந்துட்டாங்க. ஸோ எனக்கும் கேன்சர் வந்துருமோன்னு ஃபியரா இருக்கு. பொதுவா பெத்தவங்களுக்கு கேன்சர் இருந்தா பிள்ளைங்களுக்கு வரணுங்கிற கட்டாயம் இல்லம்மா. இருந்தாலும் ஒரு 5 to 10% அதுக்கான சான்சஸ் இருக்குமா. உங்களுக்கு ஏதாவது சிம்டம்ஸ் தெரியுதா? சடனா வெயிட் லாஸ் எதுவும் ஆயிருக்கா? வெயிட் லாஸ்லாம் எதுவும் ஆகல டாக்டர். ஆனா ரீசெண்டா இருமும் போது லைட்டா பிளட் வந்துச்சு. என் அம்மாவுக்கும் இப்படிதான் இருந்ததுன்னு என் பாட்டி சொல்லியிருக்காங்க. அதனாலதான் எனக்கும் இருக்குமோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு டாக்டர். இருமல் வர்றது, இருமும் போது பிளட் வர்றது, இதெல்லாம் லங்ஸ் கேன்சருக்கான சிம்டம்ஸ். சிடி ஸ்கேன் பண்ணிட்டு பயாப்சி எடுத்து லேபுக்கு அனுப்புனா கேன்சர் செல்ஸ் இருக்கான்னு தெரிஞ்சிருமா. வெயிட் பண்ணுங்க, ஆதி சார் வரட்டும், முத ஆளா உங்களுக்கு ஸ்கேன் பண்ண சொல்லிடலாம். இல்ல டாக்டர், நான் டெஸ்ட் பண்றது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறேன் டாக்டர்.